டேய், வேலைக்கு போனி என்ன ஆச்சு? துரை இவ்வளோ சைலண்டாக இருக்கும் போதே தெரியுது வேலை ஏதோ கிடைச்சிருக்காதுன்னு. ஆ டேய், பக்கத்து வீட்டுக்கார பசங்களை படிக்க வச்சு இப்போ அவங்க பசங்க வந்து வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறாங்கடா. நீனும் தண்டமாக வீட்லேயே உக்காந்துட்டு இருக்கியே. காலேஜ் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. நீனும் இங்கேயே இருக்க. உனக்கு முன்னால் படித்தவங்க எல்லாம் நல்ல வேலையில் இருக்காங்கடா. ஆ பார்த்ததுக்கு துரைக்கு வீண் செலவு, இன்டர்வியூக்கு போகிறேன்னு. இனி எவ்வளோ நாள் தான்டா இப்படியே இருக்கிறேன்னு தெரியல. உன்னை நான் எவ்வளோ சோறு போட முடியுமோ அவ்வளோ போடுவேன்டா. நான் செத்துட்டா என்னால் எதுவும் பண்ண முடியாது. வேற உயிரோட இல்லைடா. நீ தாடா அக்கா தங்கச்சி எல்லாரையும் பார்த்துக்கணும், சரியா? ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் அவங்க அம்மாவை ராணி மாதிரி பார்த்துக்குறாங்க. இவன் ஒருத்தர் தான் என்னை வேலை வாங்கினே இருக்கா. இதுக்கு நான் எங்கன்னா போய் நான்கிட்டே செத்துடலாம். யார் நீ? ஹாய் மரன், வெல்கம் டு மை வேர்ல்ட். வா மரன், உட்காந்து பேசலாம். எங்கே இருக்க? நான் செத்துட்டேனா? ஆமாம், யார் நீ? ஆல்மோஸ்ட் நீ செத்துட்டப்பா. பாடா, செத்துட்டேன்டா. ஆமாம், இது ஹெவனா இல்லைன்னா ஹெல்லா? இது ஹெல்லும் இல்லை ஹெவனும் இல்லை. சொல்லப்போனால் நீ ஹெல்லுக்கு போகணுமா இல்லைனா ஹெவனுக்கு போகணுமா நாங்கள் தான் டிசைட் பண்ணணும். உன் ஸ்டைலில் சொல்லணும்னா ஆஃபீஸ் ரூம். சொல்லுங்கள் மரன், எதனால் சூசைட் பண்ணிங்க நீங்கள்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கே எல்லாம் தெரியுமே, என்னையா கேட்குறீங்க? சொல்ல கேட்போம். என் லைஃப்பில் நான் எது ஆசைப்பட்டேனோ எனக்கு கிடைக்கவே இல்லை. காலேஜ் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. என் முன்னாடி படித்தவங்களே இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. நான் மட்டும் இன்னும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணே இருக்கேன். பத்தாவது அம்மா வேறு வேலைக்கு போய் எனக்கு சோறு போட்டு. இதெல்லாம் நல்லா தெரியல சார். எனக்கு ஆக்டர் ஆகணுன்ட்டு ஆசை சார். நிறைய ஆடிஷன் போயிருக்கேன், ப்ரொடியூசரை மீட் பண்ணியிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகலை. வீட்டில் கூட சரியாக சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி போரிங் லைஃப் எதுக்கு வாழ்கிறதுன்ட்டு. ஸோ உன் லைஃப் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலான்னு சூசைட் பண்ணிக்கினியா மரன்? இதுவும் உன் லைஃப் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்திருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காதுல்ல, போரிங்காக இருந்திருக்கும்ல. லைஃப் அபவுட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மரன். இப்போ நானே செத்துட்டேன். இப்போ என்ன எவனுக்கு போடுறீங்களா இல்லைன்னா எல்லுக்கு போடுறீங்களா? சீக்கிரமாக சொல்லுங்கள் சார். சரி அனுப்புகிறேன், ஒரு குட்டி ஸ்டோரிஸ் கேட்குறியா? சரி சொல்லுங்கள், கேட்போம். அதாவது ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானா. அவனும் சேம் ஒன்று மாதிரி தான், டிப்ரெஷன், இந்த மாதிரி டிப்ரெஷன், வேலை கிடைக்காம, சேம் ஒன்று மாதிரியே. ஆல்மோஸ்ட் நீனே வச்சுக்கேன்.
ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, வாடா உனக்கு ஒரு பெரிய மேஜிக் பண்ணி காமிக்கிறேன்னாரு. சரி இந்த பையனும் சரிப்பா நான் வரேன்ட்டு அவனு போனான். அவங்க அப்பா இப்போ என்ன சொன்னார்னா, ஒரு சேர் அங்கே வச்சுட்டு அவர் சொன்னார், இப்போது இந்த சேரை என் கையே இல்லாமல் நகர்த்தி காமிக்கிறேன்னாரு. சரிப்பா நானும் பார்க்குறேன். சரி அந்த பையனும் பார்க்குறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னார், டேய் நீ அந்த சேர் இன்னும் 10 வருஷம் அங்கேயே பார்த்தாலும் மூவ் ஆகாது. அதை போய் யாராவது நவுத்துனா தான் அது மூவ் ஆகும். அதே மாதிரி தான் உன் லைஃப்பும். ஏதாவதுனா ட்ரை பண்ணு, கண்டிப்பாக நடக்கும். நீ ஆக்டர் ஆகணுமா, வாயில் சொல்லாத, செய், ட்ரை பண்ணு, கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஆக்டடான என்ன காமெடியான என்ன சார், நானே சேர்த்துட்டேன்னு. தூங்க மாத்திரை போட்டு எவன்டா சாவான்? என்னது? டேய் மாறா, ஏஞ்சிக்கினியா? டேய் சாரிடா, நேற்று ஏதோ ஒரு டென்ஷனில் நான் அப்படி பேசிட்டேன். சரியா, மனசில் எதுவும் வச்சுக்காத, சாரி. டேய் மாறா, உனக்கு ஏதோ போஸ்ட் வந்துச்சு, அதை பாருடா. நான் நேற்று டேப்லெட் போட்டு சாப்பிடலான்னு தானே இருந்தேன். திருப்பி எப்படி நேற்று என்ன ஆயிடுச்சு? இன்னுமே மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. சரி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரலாம். ஏதோ லெட்டர் பற்றி பேசினிருந்தாங்களே, எங்கே அது? ஹலோ ஹலோ, கேக்குதாம்மா? ஹலோ கேக்குதாம்மா? டேய் வேலை கிடைச்சிச்சுமா. ரொம்ப சந்தோஷம்டா. சரி நைட்டுக்கு அம்மா சிக்கன் வாங்கிட்டு வரேன், 2 பேரும் சமைச்சிட்டு சரி சரி சாப்பிடுறேன். வாங்கம்மா, சீக்கிரமா வாங்க. ஹலோ, திஸ் இஸ் மரன். ஆமாம், யார்? போன வீக் நீங்கள் ஒரு ஆடிஷன் வந்திருந்தீங்களே? ஆமாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மரன், உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். டுமாரோ 6 o'clock வர முடியுமா ஆஃபீஸ் ஆண்ட? கண்டிப்பாக கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நேற்று எனக்கு பண்ணிருந்து கனவோ இல்லை நான் கடவுள் குத்துற சான்ஸோ எனக்கு தெரியல. பட் நெவர் லூஸ் யோர் ஹோப். பி ரன்னிங் ஃபார் யுவர் சக்ஸஸ் until done.